பேக் பெயின் இருக்க நெறைய பேருக்கு இந்த சயாட்டிக் பிரச்சனை வருது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட டிஸ்க் பல்ஜ் ஆயிட்டு காலுக்கு போற சயாட்டிக் நரம்ப தொந்தரவு பண்ணும்போது நமக்கு சயாட்டிக் பெயின் அதிகமாகுது. அதாவது அந்த நரம்பு முழுக்க வலி, மரத்து போற மாரியான உணர்வு, கொடச்சல் இது எல்லாமே இடுப்புல இருந்து கால் பாதம் வரைக்கும் தொடர்ந்து இருக்கும். இத நம்ம சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, அந்த சயாட்டிக் நரம்பால தான் அந்த தொந்தரவுகள் நமக்கு ஏற்படுது. இது குறிப்பா நம்ம குனிஞ்சு நிமிரும்போது தான் அதிக அளவு டிஸ்க் பல்ஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. அந்த டிஸ்க் பல்ஜ் தான் வெளியில போயிட்டு சயாட்டிக் நரம்புகள பாதிக்குது. வயதானவர்களுக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகி சயாட்டிக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது கூடவே நம்மளோட மசில் வந்து இம்பேலன்ஸ் இருக்கும்போது, அதாவது மசில் வீக்னஸ் இருக்கும்போது, பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியா இருக்கும்போது, எக்சர்சைஸ் இல்லாம இருக்கும்போது, பிரெக்னன்சி டைம்ல லேடீஸ்க்கும் டிஸ்க் பல்ஜ், சியாட்டிக் பெயின்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய காரணங்கள் இருக்கு. நமக்கு பேக் பெயின் வர்றதுக்கு காரணமே நம்ம உட்கார்ற பொசிஷன் தான். ஸோ நீங்க உட்காரும்போது உங்களோட ஸ்பைனோட பொசிஷன் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாரி சீட் எட்ஜ்ல கேப் விட்டு உட்கார்றது, இல்ல ஸ்பைன வந்து மடக்கி நல்லா குனிஞ்ச மாரி கூன் போட்டு உட்கார்றது, இது எல்லாமே வந்து நம்மளோட முதுகு வலிய பெரிய அளவுக்கு அதிகப்படுத்தும். அது மாரி பைக்ல நெறைய பேர் நீங்க ரோட்ல போகும்போது பார்க்கலாம். ஒரு சைடா சாஞ்சு உட்காருவாங்க. இந்த மாரி கால ஓப்பன் பண்ணி முதுகுல எல்லா ஸ்ட்ரெயினையும் போடுவாங்க. கூன் போட்டு உட்காருவாங்க. பேக் வெயிட்டா மாட்டிக்கிட்டு ஒரு சைடு தொங்க விடுவாங்க. அது மாரி கூன் போட்டு உட்காந்து ஓட்டுறது லேடீஸும் அப்படிதான். அது மாரி லேடீஸும் ஒரு சைடா உட்காந்து ஓட்டுறாங்க. டிராஃபிக்ல கால் ஊனும்போது அது மாரி ஊனிட்டு அந்த சைடுல அப்படியே உட்காந்துட்டு போறது. இந்த மாரி வந்து பைக்ல ஓட்டுற பொசிஷன்லயும் நமக்கு பேக் பெயினோ, நெக் பெயினோ அதிகமா வரும். அது மாரி நெறைய பேர உட்கார வச்சுட்டு போகும்போதும் நமக்கு பேக் பெயின், நெக் பெயின்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பேக் மாட்டிக்கிட்டு நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, தலைய குனிஞ்சுட்டு அந்த பேக்கோட வெயிட்ட தாங்கி முன்னாடி குனிஞ்சு நடக்கிறது. இல்ல ஆஃபீஸ் போறவங்களே பேக்க வெயிட்டா வச்சுக்கிட்டு இந்த மாரி நடக்கும்போது, நமக்கு கண்டிப்பா பேக் பெயின் அதிகமாகும். ஜென்ரலா நம்ம நார்மலா நடக்கும்போது எப்படி நடக்கும் அப்படின்னா, தலைய குனிஞ்சு நடப்போம். ஸோ இந்த மாரி தல குனிஞ்சு நடக்கும்போது, நம்மளோட முதுகு டைரக்ட்டாவே ஸ்ட்ரெயின் ஆகும். ஷோல்டர் ரவுண்டடா இருக்கும்போது, நம்ம ஸ்பைன் அலைன்மென்ட் வந்து அதாவது நம்ம முதுகெலும்போட வளைவுகள் மாறும். அப்படி முதுகெலும்போட வளைவுகள் வந்து நேரா இல்லாம மாறும்போது, நமக்கு இடுப்பு வலி அதிகமாகும். ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கணும். நேரா நெஞ்ச நிமித்தி நடக்கிறது நல்லது. ஓகே. இந்த ஒரு பர்ட்டிகுலர் எக்ஸர்சைஸ் பண்றது மூலியமா நம்ம ஷயாட்டிக் பெயின வந்து இமிடியேட்டா குறைக்கலாம். அப்படி இல்லனாலும் இத ரெகுலரா பண்றது மூலியமா கிராஜுவலா உங்களோட அந்த மரத்து போற சென்சேஷன்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்ம அந்த ஷயாட்டிக் நர்வ வந்து லென்தன் பண்ண போறோம். இத வந்து நெர்வ் ஃபிளாசிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி பண்றோம் அப்படின்னா, நம்மளோட கால நீட்டும்போது, கால இந்த பாதத்த மேல தூக்கிக்கணும். கால இப்படி நீட்டணும். அது கூடவே கழுத்தையும் ஒரே நேரத்துல மேல பார்க்கணும். எப்படி பண்றேன்னு பார்த்துக்கோங்க. அது மாரி மேல பார்த்துட்டு, திரும்ப கால கீழ விடும்போது கழுத்தையும் கீழ கொண்டு வந்துரணும். பாதத்தையும் கீழ எடுத்துக்கணும். இதுதான் அந்த எக்ஸர்சைஸ் வந்து. இத நம்ம எப்படி பண்ணலான்றத இப்ப பார்ப்போம். இதுல வந்து டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. இது பண்ணும்போது உங்களுக்கு ஷயாட்டிக் பெயின் அதிகமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த எக்ஸர்சைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஷயாட்டிக் பெயின் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால இது பண்ணிட்டு, அதாவது 10 முறை பண்ணணுங்க. இது 10 முறை பண்ணிட்டு அடுத்த நாள் வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பேக் பெயின் ஒருவேளை இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா, இந்த எக்ஸர்சைஸ் பண்ணாதீங்க. ஒரு வாரம் கேப் விட்டுருங்க. நான் சொன்ன மத்த எக்ஸர்சைஸ்லாம் பண்ணிட்டு, அதான் எல்லா எக்ஸர்சைஸுமே அப்படிதான். உங்களுக்கு வலி இருந்தா பண்ணாதீங்க. கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஒரு 2 நாள், 3 நாள் கழிச்சு திரும்ப பண்ணுங்க. வலி வரலனா மட்டும் பண்ணுங்க. யூசுவலா நமக்கு பேக் பெயின் வந்தாலே இந்த மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்ச பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா ஹாம்ஸ்ட்ரிங் மசில் டைட்னஸ் இருந்தா நமக்கு பேக் பெயின் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லி. பட் நீங்க வந்து இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்ச இந்த மாதிரி தயவு செய்து பேக் பெயின் இருக்கும்போது பண்ணாதீங்க. அதுலயும் குறிப்பா ஷயாட்டிக் நர்வ் பெயின் இருக்குன்னா, நீங்க இந்த மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது, இது உங்களோட ஷயாட்டிக் நர்வ வந்து புல் பண்ணும். நர்வ் புல் ஆகும்போது இது ஏற்கனவே வலிய வந்து அதிக அளவு உங்களுக்கு வலி சென்சேஷன் வந்து குடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இன்னும் அந்த நர்வ புடிச்சு இழுக்கும்போது, அது உங்களுக்கு வலிய இன்னும் டபுள் மடங்கு அதிகமாக்கும். இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸை ரிலீஸ் பண்றதுக்கும் சரி, இந்த ஷயாட்டிக் நர்வை டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கும் சரி, இந்த மாதிரி உங்க கையை முட்டிக்கு கீழே வச்சு காலை மடக்கி இப்படி இழுத்து பிடிச்சுக்கோங்க. ஹிப் வந்து ஸ்ட்ரைட்டா 90 டிகிரி வரணும். இப்படி பிடிச்சிட்டு காலை எவ்வளவு தூரம் உங்களால நீட்ட முடியுமோ நீட்டி நீட்டி கீழே விடுங்க. இந்த மாதிரி பண்றதன் மூலயமா உங்களோட ஷயாட்டிக் நர்வ் வந்து புல் ஆகும். ஆனா அதோட ஃபுல் மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு புல் ஆகாது.
ஸோ நம்ம நெர்வையும் புல் பண்றோம், மசிலையும் ஸ்ட்ரெச் பண்றோம், அது கூடவே அதோட எண்ட் ரேஞ்சுக்கு போகாம வலியை அதிகப்படுத்தாமலும் பண்றோம். ஸோ இந்த இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சுக்கு பதில் நீங்க இந்த ஆக்ஷனை பண்றதன் மூலியமா உங்களுக்கு ஷியாட்டிக் பெயின் குறையும். இதை வந்து நீங்க 10 முறை பண்ணுங்க, அதுக்கு மேல தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10 to 15 டைம்ஸ் வந்து இதை நீங்க பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பில்லோ நம்ம போட்டுட்டு அதுல ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களோட அப்டமன் இதில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே காலை ஃப்ரீயாக வச்சுக்கணும். கையை லூஸாக கீழே விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ஹிப்பு ஸ்ட்ரெச் ஆகும். நல்லா எப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 40 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்கும். அதனால ஷியாட்டிக் பெயின் வந்து ரிலீவ் ஆகும். ஸோ இது ஒரு மெத்தட். இது வந்து அப்பர் பாடியை கீழே விடுறது. இது உங்களுக்கு ஒருவேளை பண்றது கஷ்டமா இருந்தது அப்படின்னா இப்போ காலை கீழே வச்சுக்கணும். கால் கீழே வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் கால் தொங்க போட்டு ஒரு 40 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஷியாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன் கொஞ்சம் ரிலீவ் ஆகும். ஸோ இப்போவே சொல்லிடுறேன், இது பண்ணும்போது ஒரு வேளை உங்களுக்கு வலி அதிகமாச்சு அப்படின்னா பண்ணாதீங்க. வலி மேக்ஸிமம் அதிகமாகாது. 40 செகண்ட்ஸ் இனிஷியலாக ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு ரிலீஃப் தெரியும். ஸோ 40 செகண்ட்ஸ் பண்ணிட்டு இதுலையோ இல்லை நம்ம கையை கீழே வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த பொசிஷன்லையோ உங்களுக்கு எந்த வலியும் அதிகமாகலை அப்படின்னா நீங்கள் இதையே ஒரு 1 மினிட்டோ இல்லை 2 மினிட்ஸோ இல்லை 3 மினிட்ஸ் வரைக்கும் கூட இதே பொசிஷன்லேயே மெயின்டைன் பண்ணலாம். அது உங்களோட ஸ்பைனுக்கு இன்னும் ட்ராக்ஷன் ஃபோர்ஸை கொடுக்கும்.